இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நூலகம் பற்றிய செய்திகள்ங்கிற தலைப்பில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி ரா. அரங்கநாதன். வேர்ல்ட் லைப்ரரி டே என்னைக்குன்னா ஆகஸ்ட் 9. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம். இந்திய நூலக தந்தை சி. ரா. அரங்கநாதன். அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலை. சரஸ்வதினாலே புத்தகம்தான். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? கன்னிமாரா நூலகம். இதுவும் சென்னையில் தான் இருக்கு. இந்திய நூலகவியலின் தந்தை முனைவர் ரா. அரங்கநாதன். நூலகவியல்னாவே அரங்கநாதன் தான் வரும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இதுதான் பழமையான நூலகம். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூரில் இருக்கு. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். நூலக விதிகளை உருவாக்கியவரும் அரங்கநாதன் தான். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? அரங்கநாதன் விருது. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி நூலகம் தான். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னிமாரா நூலகம். எல்லா நூல்லையுமே ஒரு பிரதியை கன்னிமாரா நூலகத்தில் வச்சுருப்பாங்க. கொல்கத்தாவில் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் ஆகும். கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம் தான் இந்தியாவிலே பெரிய நூலகம். இதில் தவறானது எதுனா, இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இது தப்பு. முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அவ்வளோதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நூலகம்ங்கிற டாப்பிக்கில் வர்றது.